சுதந்திரம் கிடைத்தவுடன் நமக்கு இன்னொன்றும் கிடைத்தது. என்னவென்றால் ஜனநாயகம். ஒரு ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும், பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று ஆழமாக யோசித்து நமக்கு இந்த ஜனநாயகத்தை உருவாக்கி தந்தார்கள். ஆனால் அப்படி உருவாக்கி தந்த ஜனநாயகத்தை நம்மால் கை கொண்டு முறையாக பயன்படுத்த முடிந்ததா என்று சொன்னால் ஆம் என்று நம்மால் பதில் கூற முடியாது. பொதுவாக உலகத்தில் நாம் படித்த வரலாறு என்னவென்றால், மக்களாட்சி நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகுதான் ஒவ்வொரு சமூகத்திலும் நிலை பெற்றிருந்திருக்கிறது. அது தாழ்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, மேம்பட்டிருக்கிறது, இவற்றையெல்லாம் பார்த்தோம். கிரேக்கத்து ஜனநாயகத்திலிருந்து நம்முடைய ஜனநாயகம் வரை அப்படித்தான் வளர்ந்து வந்திருக்கிறது. இந்தியாவிற்கு ஒரு வித்தியாசமான கொடையாக நமக்கு இந்த ஜனநாயகம் கிடைத்தது. சுதந்திரத்திற்காக ஒரு 10% மக்கள் தங்களுடைய தியாகத்தினை கொடையாக வைத்து பெற்றார்கள். அது ஒரு போராட்டத்திற்கு பிறகு கிடைத்தது, சாதாரணமாக கிடைத்தது அல்ல. ஆனால் சுதந்திரம் கிடைத்தவுடன் நமக்கு இன்னொன்றும் கிடைத்தது. என்னவென்றால் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்திற்காக நாம் போராடினோமா? ஜனநாயகம்தான் வேண்டும் என்று நாம் போராடினோமா என்றால் இல்லை. நம்முடைய தலைவர்கள் நம்முடைய நாட்டிற்கு எது சிறந்த முறை என்பதை யோசித்து வித்தியாசங்கள், வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதையெல்லாம் பின்புலத்தில் வைத்து ஒரு ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும், பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று யோசித்து, ஆழமாக யோசித்து நமக்கு இந்த ஜனநாயகத்தை உருவாக்கி தந்தார்கள். ஆனால் அப்படி உருவாக்கி தந்த ஜனநாயகத்தை நம்மால் கை கொண்டு முறையாக பயன்படுத்த முடிந்ததா என்று சொன்னால் ஆம் என்று நம்மால் பதில் கூற முடியாது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும், அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, வாக்குரிமையாக இருந்தாலும் சரி, பல உரிமைகளாக இருந்தாலும் சரி, எல்லா உரிமைகளுக்கும் போராடி 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 தியாகம் செய்து 100 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் போராடி பெற்ற இந்த ஜனநாயகத்தை நாம் சுதந்திரம் அடைந்த உடனே நமக்கு தட்டில் வைத்து நம்முடைய தலைவர்களெல்லாம் நமக்கு தந்தார்கள். அன்றைய தலைவர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் வீரவணக்கம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய தியாகத்தினால்தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது மட்டுமல்ல, ஜனநாயகமும் கிடைத்தது. ஆனால் அந்த ஜனநாயகத்தை நாம் கைக்கொள்வதற்கான அறிவியல் பூர்வமான செயல்பாடுகளை நாம் தகவமைத்து கொண்டு செயல்பட்டோமா என்றால் அதற்கும் நாம் ஆம் என்று சொல்ல முடியாது. சுதந்திரம் அடைந்தவுடன் வினோபா பாவே அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார். ஸ்வராஜ்ய சாஸ்திரா என்ற புத்தகம் அது. அந்த புத்தகத்தில் அவர் கூறுகின்ற செய்தி என்னவென்றால், ஒரு நாடு விடுதலை அடைந்து விடலாம், அதற்கு போராடி விடுதலை பெற்றுவிடலாம், ஆனால் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்கான ஒரு அறிவியல் இருக்கிறது. அந்த அறிவியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அறிவியல் என்று சொன்னால், நாம் நம்மை குடிமகனாக, நாம் நம்மை பொறுப்புமிக்க சுதந்திரம் பெற்ற நாடில் வாழக்கூடியவராக நம்மை தகவமைத்து கொள்ள வேண்டும். அப்படி தகவமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் பெற்ற சுதந்திரத்திற்கு எந்த பொருளும் இருக்காது. ஆகையினால் நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்வதற்கு, ஜனநாயகத்திற்கு தகுதிப்படுத்தி கொள்வதற்கு நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. இந்த 77 ஆண்டு காலத்தில் நாம் இந்தியாவில் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஜனநாயகம் என்னவென்று நமக்கு புரியவில்லை, இதனுடைய மகத்துவம் தெரியவில்லை, இதனுடைய ஆழம் அகலம் இவைகளும் தெரியவில்லை, இதனுடைய மகத்தான சக்தியும் தெரியவில்லை. ஏதோ நாம் வாக்கு செலுத்தினோம், ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினோம், நாம் ஒரு பயனாளியாக இருக்கிறோம்,
பயன்கள் கிடைக்கவில்லை என்றால் மனுதாரராக மாறினோம். இதற்கு மேலே நாம் பொறுப்புமிக்க குடிமக்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் தான் செயல்பட வேண்டும் என்கின்ற உணர்வில் நாம் செயல்படவில்லை. காரணம், இதற்காக நாம் போராடவில்லை. போராடி இருந்தால் நாம் பெற்ற வாக்கினுடைய மகத்துவம் நமக்கு தெரிந்திருக்கும். அதே போல இந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு எவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு கிடைக்க வேண்டியதெல்லாம் மிக எளிதாக நம்முடைய அரசியல் சாசனத்தில் தந்துவிட்டார்கள். இவைகளை பேணி காக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வந்திருக்கும். இவைகளெல்லாம் மற்றும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்று சொன்னால், பொறுப்பற்ற மனிதர்களாக இன்றைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக வேதனையாக ஒன்று. ஆனால் இனிமேலும் அப்படிப்பட்ட வேதனையான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது என்பதனை நினைவு கூர்ந்து நாம் நம்மை ஜனநாயகத்திற்கு தயார்படுத்துவதற்கு நாம் இன்றே முனைய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு பலருடைய வேண்டுகோளாக இருக்கிறது.